டிஸ்னியோட மேஜிக் கிங்டம்ல இருக்கிறோம். கடந்த எபிசோடில் நம்ம ஹோட்டலில் இருந்து டாக்ஸி பிடிச்சி மேஜிக் கிங்டம் வந்துட்டு மேஜிக் கிங்டமில் இருக்கிற பரேட்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சிண்ட்ரெல்லா கேஸ்டல் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு சில ரைட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு மதியம் லஞ்ச் சாப்பிட்டு அதோட அந்த எபிசோட வந்து முடிச்சுக்கிட்டோம். கடந்த எபிசோட் பார்க்காதவங்க கடந்த எபிசோட் பாருங்க, அதனுடைய தொடர்ச்சி தான் இது. கடந்த எபிசோட் நம்ம இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த பரேடில் தான் முடித்தோம். இன்னைக்கு நம்ம மேஜிக் கிங்டமில் இருக்கிற மீதி இருக்கிற முக்கியமான ரைட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு சிண்ட்ரெல்லா கேஸ்டல்னுடைய நைட் வியூ பார்த்துட்டு அப்படியே முடிச்சுக்கலாம். இன்னைக்கு எபிசோட்னுடைய தொடக்கமாக ரொம்பவே பிரபலமான அட்வென்ச்சர் லேண்டில் இருக்கிற பைரேட்ஸ் ஆஃப் த கரீபியன் ரைட் தான் முதல்ல நம்ம போக போகிறோம். அதுக்கு தான் அந்த கியூ நின்றுட்டு இருக்கிறாங்க. கியூ எங்கிருந்து தொடங்குது அப்படிங்கிறத வந்து சொல்றதுக்காக எப்பவுமே ஒருத்தர் அந்த கியூனுடைய எண்ணில் நின்றுட்டு இருப்பாங்க, அதாவது கூட்டம் அதிகமாக இருக்கிற சமயத்தில். பட் இந்த ரைடுக்கு வந்து எப்பவுமே கூட்டம் இருந்துகிட்டே தான் இருக்கும். காலையிலேருந்து தொடர்ந்து ஆப்பில் வெயிட் டைம் செக் பண்ணிகிட்டே இருக்கிறேன். 50 மினிட்ஸுக்கு கீழே குறையவே இல்லை. சரி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி வந்து நின்னாச்சு. பார்த்துருவோம். கீழே தண்ணி ஓடுது, அதுக்கு மேலே ட்ரெயின் ட்ராக் மாதிரி போட்டுருக்காங்க. அதுக்கு மேலே தான் நம்ம போக போகிறோம். நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னா பைரேட்ஸ் ஆஃப் த கரீபியன். இந்த ரைடு பைரேட்ஸ் ஆஃப் த கரீபியன் பொதுவாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தமிழில் சொல்லணும் அப்படின்னா கரீபியன் தீவுகளை சுற்றி இருக்கிற கடற்கொள்ளையர்கள். அது ஒரு கதை தான், ஃபேண்டசி கதை. அதில் வர கேரக்டர்ஸ் அண்ட் அந்த கதையில் வர மாதிரி அப்படியே கம்ப்ளீட்டாக செட்டு போட்டிருப்பாங்க. அதுக்குள்ளே நம்ம அப்படியே போகிற மாதிரி. Show them your flock. Hey, send him some. This here kid either. அன்கட் வெர்ஷன் வேணும் அப்படின்னா நான் உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறேன். உடனே இல்லை, சில நாட்கள் கழிச்சு போஸ்ட் பண்ணுறேன். மெயின் எபிசோட்ஸ்லாம் எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா. டிஸ்னி வந்தீங்க அப்படின்னா மிஸ் பண்ணாமல் பார்க்கக்கூடிய ரைடில் ஒன்று பைரேட்ஸ் ஆஃப் த கரீபியன். அடுத்ததான் நம்ம வந்து ஒரு சில ஏரியாக்கள்லாம் நம்ம வந்து போய் பார்க்கவே இல்லை. நம்ம பாஷையில் சொல்லணும் அப்படின்னா குறுக்கு சந்து, எல்லா சந்தையும் நுழைஞ்சு நம்ம அந்த ஏரியாலாம் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து போய் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் 2 முக்கியமான ரைட்ஸ் வந்து நான் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படிங்கிறத வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஒன்று வந்து ஸ்பிளாஷ் மவுண்டைன், இன்னொன்று வந்து 7 ட்வார்ஃப் மைன் ட்ரெயின். ஆக்சுவலாக 8 மணிக்கு பார்க் க்ளோஸ் பண்ணுறதா சொன்னாங்க. பட் கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால 9 மணி வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. நமக்கு இன்னொரு 3 மணி நேரம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அந்த ரைடு பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் டைம் இருந்தது அப்படின்னா மீதி கண்ணில் படுற ரைட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா போய் பார்ப்போம். காலையில் டுமாரோ லேண்ட் வழியாக நுழைஞ்சி அப்படியே அட்வென்ச்சர் லேண்ட் வழியாக திரும்ப ஆரம்பித்த இடத்துக்கே வந்துட்டோம். நம்ம இன்னும் ஃபேண்டசி லேண்டுக்கு பின்னாடி என்ன இருக்குது, அந்த ஏரியாவில் என்ன இருக்குது அப்படிங்கிறத போய் பார்க்கல. ஸோ அந்த சைடு தான் நடந்து போயிட்டுருக்கோம். இந்த ரைட் நம்ம கண்டிப்பாக போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். 7 ட்வார்ஃப் மைன் ட்ரெயின். இப்போவுமே 70 நிமிஷம் வெயிட் டைம் இருக்குது. இதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். அந்த ட்ரெயின் போயிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறேன். இந்த மாதிரி லாங் வெயிட் இருக்கிற ரைட்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா 9 மணிக்கு பார்க் க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 8:50க்கு போய் நின்றுடணும்.
ஸோ 10 நிமிஷம் இருந்தாலுமே அந்த க்யூவில் வந்து எத்தனை பேர் அந்த 9 மணிக்கு முன்னாடி வந்து நின்னாங்களோ அத்தனை பேரையும் அந்த ரைடு முடிச்சுட்டு தான் அந்த ரைடை க்ளோஸ் பண்ணுறாங்களாம். இப்போ நின்னோம் அப்படின்னா 1.5-2 மணி நேரம் வேஸ்ட்டாக போயிடும். ஸோ நம்ம பார்க் க்ளோசிங் டைமில் வந்து நின்னோம் அப்படின்னா இந்த டைமை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இந்த ஏரியாவில் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா மிக்கி மவுஸ் தீமில் நிறையா வீடுகள் இந்த மாதிரிலாம் பயங்கரமான செட்லாம் இங்கே போட்டிருந்தாங்க. கலிஃபோர்னியாவில் இருக்கிற டிஸ்னி போகும்போது இங்கேயும் அந்த மாதிரி தான் இருந்தது. பட் அதெல்லாம் இப்போது எடுத்துகிட்டு வேற ஒரு செட்டிங்கை உருவாக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இங்கே பெருசாக பார்க்கறதுக்கு எதுவும் இல்லை. ஆக்சுவலாக இந்த டென்ட் எதுக்கு அப்படின்னா இப்போ நம்ம வந்து டிஸ்னிக்குள்ளே நுழைஞ்சதுலேருந்து நைட்டு வெளியே போகிற வரைக்குமே வந்து நம்ம மாஸ்க் போட்டு தான் இருக்கணும். வெளியே மாஸ்க் ரிமூவ் பண்ணாலும் மாஸ்க் வந்து போட சொல்கிறாங்க. சப்போஸ் மாஸ்க்லாம் ரிமூவ் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த டென்ட்டுக்குள்ளே உட்காந்து கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணலாம். அதுக்காக தான் இந்த டென்ட் அங்கங்கே வச்சிருக்கிறாங்க. பட் நமக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை. அப்படியே கிளம்புவோம். உலகத்தில் இருக்கிற மோஸ்ட்லி எல்லா தீம் பார்க்லேயும் இந்த கப் அண்ட் சாசர் இந்த ரைடு இல்லாமல் வந்து இருக்காது அப்படின்னே சொல்லலாம். இது ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கே. கப்பெல்லாம் ரொம்ப அடி வாங்காமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்குது. இதில் போகிறதுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் கொஞ்ச நேரம் நின்று அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு போவோம். திரும்ப அந்த மெயின் என்ட்ரன்ஸ்க்கு வந்தோம் அப்படின்னா குதிரை வண்டி, அப்புறம் இந்த பக்கம் வந்து ஃபில்ஹார் மேஜிக், இது 4D ஃபில்மு. ஸோ அதுக்கு வேணால் நம்ம கடைசியாக போவோம். டைம் இருந்ததுன்னா போவோம், நல்லாயிருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டேன். பட் குதிரை வண்டிக்கும் பெருசாக போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆல்சோ நமக்கு டைம் இல்லை. போனால் ஒரு 15-20 மினிட்ஸ் வேஸ்ட் ஆகும். எவ்வளோ வெயிட் டைம் அப்படின்னு தெரியல. அதுக்கு க்யூ நிற்கிறாங்க கொஞ்சம் பேர். அப்படியே குதிரை வண்டியும் நம்ம வேடிக்கை பார்த்துட்டு கிளம்புவோம். இந்த இடம் பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு, கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படியே கேமராவை தூக்கிட்டு பக்கத்தில் போனால் அது ஆக்சுவலாக டாய்லெட். அப்படியே பேக் அடிச்சிட்டேன். ஆக்சுவலாக குழந்தைங்களுக்கான ஸ்ட்ராலர் வந்து அவங்களே கொண்டு வந்துடலாம். அப்படி இல்லைன்னா இங்கே ரெண்ட்டுக்கும் கொடுக்குறாங்களாம். அதே மாதிரி வீல் சேருமே வந்து இங்கே நம்ம வேணுன்னா எடுத்துக்கலாம். மதியம் லஞ்ச் நம்ம டுமாரோ லேண்டில் சாப்பிட்டோம். ஆக்சுவலாக இந்த லிபர்ட்டி ஸ்கொயர் ஏரியாவில் நம்ம நின்றுட்டுருக்குறோம். இந்த ஏரியாவில் வந்து எக்கச்சக்கமான ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஃபுட்டுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா லிபர்ட்டி ஸ்கொயர் வந்துடலாம். இதுவுமே ரெஸ்டாரண்ட் தான். இப்போ நம்ம சாப்பிட டைம் இல்லை. அப்படியே ரைட்டில் போனோம் அப்படின்னா நம்ம வந்து அடுத்து நம்ம முக்கியமான ரைடான ஸ்பிளாஷ் மவுண்டெயினுக்கு போக போகிறோம், போயிட்டுருக்குறோம். அதை முடிச்சுட்டு மற்றதெல்லாம் நம்ம பார்த்துப்போம். இன்னொரு முக்கியமான விஷயம், டிஸ்னிக்குள்ளே நுழைஞ்சிட்டு ஃபுல்லாக தண்ணி மாதிரி லிக்விடாக ஏதாவது குடிச்சிட்டே இருங்க. இல்லைன்னா பயங்கரமாக டீஹைட்ரேட் ஆகிடும், நாக்கு தள்ளிடும், ஒரு சில பேருக்கு வயிறும் தள்ளிடும். ஸ்பிளாஷ் மவுண்டைன் புறப்பட்டாச்சு. இதுவும் இருட்டாக தான் இருக்குது. ஒரு சில இடங்களில் வெளியே வரும், பட் வெளியவும் இப்போது இருட்டாக தான் இருக்குது.
ஆல்சோ ஒரு சில இடங்களில் ரொம்ப வேகமாக போகிற மாதிரி இருக்கும். அந்த இடத்துலலாம் கேமரா எடுக்க முடியுமா அப்படின்னு தெரியல, தண்ணிலாம் அடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணுறேன், அப்படியே பாருங்கள். Georgia boy, pretty good Georgia boy, pretty good Georgia boy. How do you do? Like that's reason. How do you do? Say it when you meet me. How do you do? When everyone feed me, pretty good Georgia boy. My friends up here show that love. Baby, watch this dancing fall. How do you do? Seems like I'm Rainbows on our way. Take that brown sugar upside down, and soon you'll find you'll need to say everybody's got a laughing place to go home. I do declare that that's my laughing place. I'm gonna give you a hand. Laughing place, all work is play. உங்களால் இது எந்த அளவுக்கு ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு தெரியல. ஆக்சுவலாக ஒரு காட்டுக்குள்ளே ஒரு மலை மேலே இருக்கிற ஒரு ஆறில் நம்ம போயிட்டுருக்கிற மாதிரி, நம்மளை சுற்றி இந்த மாதிரி கேரக்டர்ஸ் நீங்கள் பார்த்ததெல்லாம் இருக்கிற மாதிரி. டிஸ்னி மேஜிக் கிங்டமில் இது வரைக்கும் நாங்கள் போன ரைட்லேயே இது தாங்க பெஸ்ட்டு, ஸ்ப்ளாஷ் மவுண்டைன். இங்கே வரவங்களுக்கு நான் ஒன்று சொல்லணும் அப்படின்னா, டிஸ்னி உள்ளே நுழைஞ்ச உடனே லெஃப்ட் எடுத்து நீங்கள் டேரெக்டாக வந்து ஸ்ப்ளாஷ் மவுண்டைனை ஃபஸ்ட்டு ரைடாக முடிச்சிருங்க. நிறையா வெயிட் டைம் இருக்கும், டைம் போக போக வந்து நிறையா வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். பட் ஒர்த். நீங்கள் 1 மணி நேரம் 2 மணி நேரம் வெயிட் பண்ணாலும் இந்த ரைடை வந்து மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. ஸ்ப்ளாஷ் மவுண்டைன் முடிச்சுட்டு வெளியே வந்தோம் அப்படின்னா பக்கத்துலேயே வந்து பிக் தண்டர் மவுண்டைன் ரயில் ரோட். இதுக்கு போகிறதா பிளான்லாம் இல்லை, பட் பக்கத்துலேயே இருந்தது, கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தது. சரி அப்படியே போயிட்டு வந்துடலாமே, ஆனது ஆச்சு 5 நிமிஷம் அப்படிங்கிற மாதிரி உள்ள நுழைஞ்சாச்சு. பார்ப்போம்.
இது என்ன மாதிரியான ரைடு அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலாக பிக் தண்டர் மவுண்டன் ரயில் ரோடு அப்படிங்கிறது வந்து ஒரு சுரங்கத்துக்குள்ளே போகிற ஒரு ட்ரெயின். பார்க் க்ளோஸ் பண்ணுறதுக்கு இன்னும் 1 மணி நேரம் இருக்குது. அந்த இன்னொரு முக்கியமான ரைடு அதை கடைசி 10 நிமிஷத்தில் போய் நம்ம நின்றுடுவோம். அதுக்கு முன்னாடி அதுக்கு ஆப்போசிட்லேயே வின்னிப்பூ இருக்கார், அவர் ஒரு பார்வை பார்த்துட்டு வந்துடுவோம். சேம் அதே தாங்க, எல்லாமே தீம் பேஸ்ட் ரைடு. இப்போ வின்னிப்பூ இருக்குது அப்படின்னா வின்னிப்பூ இருக்கிற ஃபாரஸ்ட்குள்ளே நமக்கு சுற்றி அந்த கேரக்டர்ஸ்லாம் இருக்கிற மாதிரி ஒரு செட்டு போட்டிருக்காங்க. ஒவ்வொரு ரைட் முடிச்சுட்டு வரும்போதும் வந்து ஸ்டோர் இருக்கும். முக்கியமாக இந்த மாதிரி கேரக்டர்ஸ் இருக்கிற ரைட்லாம் முடிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டோர் இருக்கும். பைரேட்ஸ் ஆஃப் த கரீபியன், அப்புறம் இந்த வின்னி த பூ, இந்த மாதிரி எல்லாமே. ஓகே, டைம் இப்போ 8:30. இன்னும் ½ அன் ஹவரில் பார்க் க்ளோஸ் பண்ண போகிறாங்க. இன்னும் நம்ம அந்த முக்கியமான ரைடு ஒன்று போக வேண்டியிருக்கு. பட் நான் ஏற்கனவே சொன்னல கடைசி 10 நிமிஷத்தில் போய் நிற்கலாம். பட் அதுக்கு முன்னாடி அதுக்கு பக்கத்துலேயே ஃபில்ஹார் மேஜிக் 4D தேட்டர் போகலாம் அப்படின்னு சொன்னல, முடிஞ்சால் டைம் இருந்ததுன்னா. ஸோ இது ஒரு 10 மினிட்ஸ் ஷோ தான். சும்மா வந்ததுக்கு இந்த தேட்டர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடுவோம். Well, I gotta open the curtains. We're not finished. What's that? I can't hear you, Mickey. Oh my gosh. Donald, wake up! It's showtime! இது ஆக்சுவலாக 3D கிளாஸ் வச்சாதாங்க உங்களுக்கு கிளியராக தெரியும். வச்சு பார்ப்போமா? But who cares? No big deal. I want more. இந்த ஷோ ஒரு 7-8 நிமிஷம் போச்சு. நான் கட் பண்ணி தான் போட்டேன். அப்பப்போ வந்து 3D கிளாஸ் வச்சு காமிச்சேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரிஞ்சது அப்படின்னு தெரியல. இதுவும் உங்களுக்கு அன்கட் வெர்ஷன் வேணும் அப்படின்னா நான் உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறேன். வெளியே வந்தோம் அப்படின்னா 7 Dwarf Mine Train 70 நிமிஷம் இருந்த வெயிட் டைம் இப்போது 20 நிமிஷமாக குறைஞ்சிருச்சு. ஆக்சுவலாக இப்போ டைம் 8:50, இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது பார்க் க்ளோஸ் பண்ணுறது. பட் நம்ம 9 மணிக்கு முன்னாடி வந்து க்யூவில் நின்னதுனால நம்ம முடிச்சதுக்கப்புறம் தான் க்ளோஸ் பண்ணுவாங்க. இந்த ரைடும் உங்களுக்கு பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும். இதுவும் ஒரு சுரங்கம், குறிப்பாக வைர சுரங்கம்.
7 Dwarf மைன் ட்ரெயின் கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு ரைடு. இதுவுமே முடிஞ்சால் பகலில் பார்த்துருங்க. ஸோ தட் உங்களுக்கு பாதி வெளியிலையும் பாதி வந்து சுரங்கத்துக்குள்ளேயும் போகிற மாதிரி இருக்கும். அவ்வளோதாங்க. டைம் இப்போது 9:20. பார்க் க்ளோஸ் பண்ணி 20 நிமிஷம் ஆகுது. ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு 50%க்கு மேலே கவர் பண்ணிட்டோம். இங்கே ஃபேண்டசி லேண்டில் இன்னொரு முக்கியமான ரைட் நான் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். பீட்டர் பேன்ஸ் ஃப்ளைட்டு, அதுக்கப்புறம் அட்வென்ச்சர் லேண்டில் ஜங்கிள் க்ரூஸ், இது ரெண்டும் போகணும் அப்படின்னு நினச்சேன். பட் நமக்கு டைம் இல்லை. நம்ம இது வரைக்கும் பார்த்தது மேஜிக் கிங்டாமில் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ரைடு, அப்புறம் நான் மிஸ் பண்ணது, இது எல்லாமே சேர்த்து ப்ராப்பர் லிஸ்ட்டாக நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அதாவது மேஜிக் கிங்டாமில் கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாத ரைட்ஸ். பார்க் க்ளோஸ் பண்ணுற டைமில் சிண்ட்ரெல்லா கேஸ்டல் முன்னாடி வந்தோம் அப்படின்னா, ஒரு 8 மணி போல் வந்தோம் அப்படின்னா இங்கே ஃபயர் ஒர்க்ஸ் இருக்கும். மேஜிக் கிங்டாம்னுடைய ஃபயர் ஒர்க்ஸ் வந்து ரொம்பவே ஃபேமஸ். இப்போ கோவிட்னால அதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க. பட் இந்த சிண்ட்ரெல்லா கேஸ்டல்னுடைய அந்த கலர் இருக்குல்ல, அது மாற்றிட்டே இருப்பாங்க. இப்போ கிறிஸ்மஸ் டைம் அப்படிங்கிறதுனால இப்போ கிறிஸ்மஸ் கலர் கொடுத்துருக்குறாங்க. இந்த நுழைவாயிலுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா வால்ட் டிஸ்னியினுடைய ஸ்டாச்சு இருக்கும். அவருடைய சிலை, வால்ட் டிஸ்னி உருவாக்கின மிக்கி மவுஸ் கேரக்டரை வந்து அவர் கையில் பிடிச்சிருக்கிற மாதிரியான ஒரு சிலை இங்கே வச்சுருப்பாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி நமக்கு இன்றைக்கி ஃபயர் ஒர்க்ஸ் இல்லை. பட் லாவெண்டர் கலர் மாற்றுவாங்க அப்படின்னு பார்த்துட்டே இருக்கேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணால் மாற்றுவாங்க. அது ரொம்பவே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நான் உள்ள நுழையிற இடத்துல வந்து நிறையா கடைகள் காமிச்சேன்ல காலையில் பரேட் பார்த்துட்டு வரும்போது. ஸோ அந்த கடைகள்லாம் வந்து பார்க் க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமாவும் ஒரு மணி நேரம் ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த கடைகளுக்குள்ளே அப்படியே நுழைஞ்சி பார்த்துட்டு வருவோம். எதுவும் வாங்க போகிறதில்ல, சும்மா அப்படியே சுற்றிட்டு வருவோம். அதுக்குள்ளே வந்து இந்த கலர் மாற்றுறாங்களா அப்படின்னு பார்ப்போம். அவ்வளோதாங்க. ஸ்டோர்லாம் ஆல்ரெடி க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டைம் இப்போது 9:55. நான் ஏற்கனவே சொன்னது தான், பார்க் வந்து இப்போ 9 மணிக்கு க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கப்புறமா 1 மணி நேரமும் இந்த ஸ்டோர்லாம் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஸ்டோரில் நீங்கள் உள்ளே நுழைஞ்ச உடனே ஸ்டோருக்குள்ளே நுழைஞ்சி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ரைடு முடிச்சுட்டு அங்கே இருக்கிற ஸ்டோருக்குள்ளேயும் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. ஆல்மோஸ்ட் அங்கே இருக்கிற எல்லாமே இங்கேயும் வச்சுருக்குறாங்க இந்த என்ட்ரன்ஸ்லேயும். ஸோ ஷாப்பிங் வந்து கடைசியாக வச்சுக்கோங்க. கலர் மாற்றிட்டாங்க பார்த்தீங்களா? பக்கத்தில் போய் பார்ப்போம். இன்றைக்கி எபிசோட் நம்ம முடிச்சிக்கிற நேரம் வந்தாச்சு. அதாவது மேஜிக் கிங்டம் விட்டு கிளம்புற நேரம் வந்தாச்சு. எல்லோரும் கிளம்பிட்டாங்க. ஆல்மோஸ்ட் நம்ம தான் கடைசி. மேஜிக் கிங்டம் பொறுத்த வரைக்கும் ஒரு 65% வந்து குழந்தைங்களுக்கு, 35% வந்து பெரியவங்களுக்கு அப்படின்னு சொல்லுவேன். பட் நம்ம அடுத்து போக போகிற, அதாவது அனிமல் கிங்டம் நம்ம நாளைக்கு போக போகிறோம். அது வந்து எல்லாருக்குமே என்னுடைய ஃபேவரட் அப்படின்னே சொல்லுவேன். அனிமல் கிங்டம்குள்ளே உள்ளே நுழைஞ்சிட்டோம் அப்படின்னாவே ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நுழைஞ்ச மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். அனிமல் கிங்டமில் குறிப்பாக ரொம்பவே பிரபலமான அவதார் ரைட்ஸ் இருக்குது. ஆஃப்ரிக்கன் சஃபாரி, எவரெஸ்ட் ரைட், இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். இதுக்கு மேலே வர அடுத்தடுத்த எபிசோட்ஸ் எல்லாமே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் நான் சீக்கிரமாகவே பார்க்குறேன். வெயிட் டு கோ. பை.